ஓம் சாந்தி. 26/3/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா சகோதரன் என்று புரிந்து கொண்டு ஒருவர் மீது ஒருவர் ஆன்மீக அன்பு வையுங்கள். சத்தோப்பிரதானம் ஆக வேண்டுமென்றால் யாருடைய குறைகளையும் பார்க்காதீர்கள். கேள்வி: எந்த ஆதாரத்தில் பாபாவிடம் இருந்து பல கோடி மடங்கு ஆஸ்தியை அடைய முடியும்? பதில்: பாபாவிடமிருந்து பல கோடி மடங்கு ஆஸ்தி அடைவதற்கு நினைவு யாத்திரையில் இருங்கள். ஒரு தந்தையை தவிர மற்ற அனைத்து விஷயங்களையும் மறந்துவிடுங்கள். இவர்கள் இப்படி செய்கிறார்கள், அவர்கள் அப்படி செய்கிறார்கள். இந்த விஷயங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள். குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. ஆகையால் சதா சத்தோப்பிரதானம் ஆகுவதற்கான லட்சியம் வையுங்கள். பாபாவின் அன்பில் ஒட்டிக்கொண்டிருங்கள். தன்னுடைய சூக்ஷ்ம செக்கிங் செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுது முழு ஆஸ்தி அடைய முடியும். ஓம் சாந்தி. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் யார் இங்கு அமர்ந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லையற்ற தந்தை நம்மை மீண்டும் சத்தோப்பிரதானமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். அதற்காக முக்கியமான யுக்தி, தன்னை ஆத்மா சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தங்களுக்குள் மிகுந்த ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும் என்று முக்கியமான அறிவுரை கொடுக்கிறார். முதலில் உங்களிடம் இருந்தது, இப்பொழுது இல்லை. மூலவத்தனத்தில் அன்பிற்கான விஷயம் எதுவும் இருக்காது. நீங்கள் லக்ஷ்மி நாராயணராக இருந்தீர்கள். உங்களை அப்படி மாற்றியது யார்? தந்தை. பிறகு நீங்கள் கீழே எப்படி இறங்கினீர்கள் என்பதையும் தந்தைதான் கூறுகிறார். நான் உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன். நான் எவ்வளவு அன்பாக உங்களை பார்த்து கொள்கிறேன். உங்களை தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆக்குகிறேன். சதோ பிரதானமாக ஆகுவதுதான் உங்களுடைய குறிக்கோள் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு சதோ பிரதானமாக மாறுகிறீர்களோ அவ்வளவு குஷியில் வருவீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இப்போது பாபா மூலமாக தேவதைகளாகிய நாம் மிகவும் அன்பாக இருந்தோம் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது தேக உணர்வில் இருக்கின்ற காரணத்தினால் ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு இல்லை. ஒருவர் மற்றவரின் குறைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆத்ம உணர்வில் இருக்கும் போது இதுபோல் யாருடைய குறைகளையும் பார்க்கவில்லை. இப்போது மீண்டும் அதே நிலையை தாரணை செய்ய வேண்டும். இங்கே ஒருவர் மற்றவரை அந்த பார்வையில் பார்க்கிறீர்கள், அதாவது குறை கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள். எனவே தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள். ஆத்மாவிற்கு தான் அசாந்தி ஏற்படுகிறது. இப்பொழுது நான் ஏன் அசாந்தியானேன் என்று தன்னை தானே சோதிக்க வேண்டும். இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு ஆடாமல் அசையாமல் இருந்தீர்கள். எந்த கருத்து வேறுபாட்டும் இருக்கவில்லை. யாரையும் நிந்தனையும் செய்யவில்லை. இப்பொழுது அனைவருக்குள்ளும் ஏதாவது குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. அவை அனைத்தையும் நீக்கிவிடுங்கள். ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். நாம் சத்தோ பிரதானமாக மாற வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும். மற்றபடி இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர் இப்படி செய்தார், இது போன்ற விஷயங்களை எல்லாம் மறந்துவிட வேண்டும். அதாவது நாம் இங்கே வந்திருக்கிறதே சத்தோ பிரதானமாக ஆகிறதுக்கு. இங்கே யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருக்குள்ளே ஏதாவது குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் செக் பண்ணி அந்த குறைகளை நீக்கிடுங்க. மற்றபடி இந்த குறை கண்ணோட்டம் அப்படின்றது இருக்கக்கூடாது. சிலருக்கு அதையே பழக்கமாக இருக்கும். யாருக்குள்ளே என்ன குறை இருக்குது, இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படி செய்தாங்க,
அதை பார்த்துட்டும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வர்ணனையும் செய்துட்டு இருப்பாங்க. ஆகையால சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் என்ற விருப்பம் வைங்க அப்படின்றார். அந்த விருப்பம் இருந்ததுன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. இவை அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று உணருங்கள், சத்தோ பிரதானமாக ஆகுவதற்கான முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். தேக உணர்வில் வருவதினால்தான் அவகுணங்கள் தெரிகிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்தையை நினைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இதற்கு முன்பும் நினைவு செய்தீர்கள். அதாவது ஞானத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி கூட பக்தியில கூட நீங்க இறைவனை நினைச்சிட்டு தான் இருந்தீங்க. ஆனால் அது பலரின் நினைவாக இருந்தது. அதாவது பலரை நினைச்சீங்க. முக்கோடி தேவர்களையும் நினைச்சீங்க, மகானாத்மாக்கள் சந்நியாசிகள் எல்லாரையும் நினைச்சீங்க, இயற்கையும் நினைச்சீங்க, விலங்குகளையும் கடவுளா நினைச்சீங்க. ஆகையால பாபா அது பலரின் நினைவாக இருந்தது அப்படின்னு சொல்றார். நிறைய பேரை நினைவு செய்தீர்கள், இப்போது ஒருவரின் நினைவில் இருங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கோருகிறார். உங்களுடையது சகஜமான ஞானம், சகஜமான யோகம், சகஜமான ஆஸ்தி ஆகும். எல்லாமே ஈஸி தான். பாபாவை நினைக்கிறதும் ஈஸி தான், ஞானம் புரிஞ்சுக்கிறதும் ஈஸி தான், ஆஸ்தி அடையிறதும் ஈஸி தான், எல்லாமே சகஜம்தான். ஆனால் இங்கு சிலர் ஒரு நயா பைசா அளவுதான் ஆஸ்தி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிலர் பல கோடி மடங்கு ஆஸ்தியை அடையக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அனைத்தும் படிப்பின் ஆதாரத்தில்தான் இருக்கிறது. ஒரே டீச்சர் ஒரே நேரத்தில் ஒரே படிப்பை படிப்பிக்கிறார். ஆனாலும் சிலர் ஒரு நயா பைசா அளவிற்கு தான் பதவி அடைகிறாங்க அல்லது ஆஸ்தி அடைகிறாங்க. சிலர் பல கோடி மடங்கு ஆஸ்தி அடைகிறாங்க. ஆகையில எல்லாவற்றிற்கும் ஆதாரம் படிப்பு அப்படின்னு சொல்றார். நினைவு யாத்திரையின் மூலம் மற்ற அனைத்து விஷயங்களையும் மறந்துவிடுங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. அதாவது நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்போவுமே நிகழ்காலத்தில் இருக்கணும். கடந்த காலத்திலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நம்ம இப்படி செய்திருக்க கூடாதோ அப்படி பேசியிருக்க கூடாதோ, இந்த சிந்தனையில் இருக்கும்போது யோகா பண்ண முடியாது. மனமும் அழுக்காகவும் பாரமாகும். அப்போ எப்படி பாபாவை நினைக்க முடியும்? ஆகையால் கடந்த காலத்தில் இருந்தோன்னா பச்சாத்தாபம்தான். அதே போல் எதிர்காலத்திலையும் இருக்காதீங்க அப்படின்றார். அதாவது நாளைக்கு என்ன ஆகுமோ, விநாசம் எப்படி நடக்குமோ, எனக்கு பாபாவின் உதவி கிடைக்குமோ கிடைக்காதோ, நம்ம எங்கே இருப்போமோ அப்படின்னு நினைக்காதீங்க. நிகழ்காலத்தில் இருங்க. இது எனக்கான நேரம். நான் முயற்சி செய்யணும், சத்தோ பிரதானம் ஆகணும், பாபாவை நினைக்கணும், பல கோடி மடங்கு ஆஸ்தி அடையணும், இதில் விருப்பம் இருக்கணும். இதுதான் உயர்ந்த குறிக்கோள் அப்படின்றார். ஆகையால் நிகழ்காலத்தில் இருந்து நம்ம என்ன செய்கிறோமோ அது முழுமையாக செய்யணும், ஈடுபாடோடு செய்யணும், சந்தோஷமாக செய்யணும். அப்போ தான் அந்த உயர்ந்த குறிக்கோளை அடைய முடியும். இந்த கடைசி பாப்தாதா வீட்லேயும் பாபா இதுதானே சொன்னார், இவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவங்கன்னு ஏன் பார்க்குறீங்க, பிறரை பார்க்காதீங்க. ஆனால் அவங்க அப்படிப்பட்டவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்க ராங்கு தான் செய்துட்ருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஏன் அதை பார்க்குறீங்க, ஏன் மனசில் வச்சுக்கிறீங்க? மனதிற்குள்ளே இருந்ததுன்னா திரும்பி என்ன ஆகிடும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது வெளியே வந்துடும். ஆகையால் இவங்க இப்படிப்பட்டவங்க தான் புரிஞ்சிடுது, அதையே மனசில் வச்சு அதையே நினைக்கிறீங்க. சங்கம யுகத்தில் இருக்கிறோம். இப்போ நான் பாபாவை நினைக்கணும். எல்லாருக்குள்ளே ஏதாவது அவகுணங்கள் இருக்கதான் செய்யும் பாபாவும் சொல்லிட்டார். யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. ஆகையால் ஆத்ம உணர்வில் இருங்க, மற்றதெல்லாம் மறந்துடுங்கன்றார். இந்த முயற்சியை நம்ம செய்தால் தீவிர வேகத்தில் நம்ம குறிக்கோள் சென்று அடையலாம். அவகுணங்களை பார்த்துட்டே இருந்தோன்னா அங்கங்கே ஜர்னி பிரேக் ஆகுது. அப்போ ஸ்பீடு குறைஞ்சிடும்.
சுப்ரீம் தந்தை நம்மை படிக்க வைக்கிறார். பாபா எவ்வளவு இரக்க மனமுடையவராக இருக்கிறார். எப்படி வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு புது புது விஷயங்களை கூறுகிறார். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் மிகவும் புது புது விஷயங்கள் இருக்கிறது. இவை வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஆத்ம அபிமானி நிலையை தாரணை செய்து சுகம் கொடுப்பவராக ஆக வேண்டும். யாருடைய குறைகளையும் பார்க்காதீர்கள். அதாவது குறை கண்டுபிடிக்கக்கூடிய கண்ணோட்டம் இருக்கக்கூடாது. தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருங்கள். கருத்து வேறுபாட்டில் வராதீர்கள். 2வது பாயிண்ட், மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையிடமிருந்து குணத்தை கிரகிக்க வேண்டும். சத்தோ பிரதானம் ஆகுவதற்கான கவலை இருக்க வேண்டும். யாருடைய விஷயங்களையும் கேட்கக்கூடாது, நிந்தனையும் செய்யக்கூடாது. எனக்கே எல்லாம் தெரியும் என்று அப்படி இருக்கக்கூடாது. வரதானம். நேரத்திற்கேற்ப சுயத்தை செக் செய்து சேஞ்ச் ஆகக்கூடிய, அதாவது மாற்றிக்கொள்ளக்கூடிய சதா வெற்றியாளர் உயர்ந்த ஆத்மா ஆகுங்கள். யார் உண்மையான ராஜயோகிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் எந்த ஒரு நிலைமையிலும் தளர்ந்து போய்விட மாட்டார்கள். அதாவது மனச்சஞ்சலம் அடைய மாட்டார்கள். எனவே தன்னை நேரத்திற்கேற்ப இதே முறையில் செக் செய்யுங்கள். மேலும் செக் செய்த பிறகு சேஞ்ச் ஆகி விடுங்கள், அதாவது மாறிவிடுங்கள். செக் மட்டும் செய்தீர்கள் என்றால் மனசோர்வு அடைவீர்கள். அதாவது என்னிடம் இந்த குறை இருக்கிறது, இது சரியாகுமோ இல்லையோ தெரியவில்லையே என்று யோசிப்பீர்கள். எனவே செக் செய்யுங்கள், சேஞ்ச் ஆகுங்கள். ஏனென்றால் சூழ்நிலைக்கேற்ப காரியம் செய்பவர்கள்தான் சதா வெற்றியாளர் ஆகிறார்கள். எனவே சதா வெற்றியாளர் சிறந்த ஆத்மா ஆகி தீவிர முயற்சியின் மூலமாக நம்பர் 1இல் வந்து விடுங்கள். ஸ்லோகன். மனம் மற்றும் புத்தியை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி இருந்தது என்றால் ஒரு நொடியில் விதேகி, அதாவது தேகத்தில் இருந்து விடுபட்டவராக ஆக முடியும். இன்றைய அவ்யக்த சமிகை. ஏதாவது ஒரு சேவை உங்களை டிஸ்டர்ப் செய்கிறது, அதாவது மனசோர்வில் கொண்டு வருகிறது, அல்லது அசைக்கிறது, அல்லது அலைச்சலில் கொண்டு வருகிறது என்றால் அது சேவை இல்லை. சேவையோ உங்களை பறக்க வைக்கும். அப்போ நீங்கள் டிஸ்டர்ப் ஆயிடுறீங்கன்னா அது சேவை இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். சேவையோ உங்களை பறக்க வைக்கக்கூடியது, துக்கமில்லாத உலகத்தின் சக்கரவர்த்தியாக ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. கவலையற்ற சக்கரவர்த்திகள் துக்கமில்லாத உலகத்தின் சக்கரவர்த்திகளுக்கு பின்னாடி வெற்றி தானாகவே வரும். நீங்கள் சுக வள்ளலின் சுகஸ்வரூப ஆத்மாக்கள், சுகக்கடல் தந்தையின் குழந்தைகள். எனவே சதா இந்த நினைவில் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.